குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டிசம்பர் 2022 விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஒன் வேர்டோட சொல்யூஷன்ஸ் அத்தனையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் கேட்ட மெஜாரிட்டி ஆஃப் சம்ஸ் இந்த பேப்பரில் அப்படியே கேட்டிருக்கிறாங்க. ஸோ சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க, ஹாஃப் வேலி எக்ஸாமினேஷன்னும் ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்க, அல்லது டேம் 2 எக்ஸாமினேஷன்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணுமே சேம் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்கே கேட்டிருக்கிறாங்க. செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு தேவையான எல்லா சொல்யூஷன்ஸும் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற நிறையா சம்ஸுக்கு நீங்களாகவே ஆன்சர் சொல்லலாம். ஸோ கொஸ்டின் பேப்பரை ஃபஸ்ட்டே ஆல்ரெடி நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னு கூட நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர், நீங்கள் கரெக்டுன்னு நினச்ச ஆன்சர் சரியாக தப்பா அப்படிங்கிறத கூட இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் 2. ப்ரைம் நம்பர் அப்படின்னா தமிழில் பகாயன் அப்படின்னு அர்த்தம். 1 அண்ட் அதே நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3க்கு எதெல்லாம் ஃபேக்டர்ஸாக இருக்கும்னா 1 அண்ட் 3. 1 அண்ட் சேம் நம்பர் எதெல்லாம் ஃபேக்டர்ஸாக இருக்கோ அந்த நம்பருக்கு பேர் தான் வந்து என்னது ப்ரைம் நம்பர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் தான் கண்டிப்பாக ப்ரைம் நம்பராக வரும். ஒரே ஒரு ஈவன் நம்பர் மட்டும்தான் ப்ரைம் நம்பர். அது எது அப்படின்னா 2. நல்லா பாருங்கள், 1 அண்ட் 2 மட்டும்தான் அதுக்கு ஃபேக்டர்ஸ். 3 வீக்ஸ் ஹவு மெனி டேஸ்? ஒரு வீக்குக்கு 7 days. அப்போ 3 weeksனால் 7 into 3 21. 21 days just multiply பண்ணால் போதும். 21 is the right answer for question number 2. Question number 3. 1006 gram is equal to எவ்வளோ கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எவ்வளோ கிலோகிராம் அண்ட் கிராமாக இருக்கும்னு. ஸோ கிராமை கிலோகிராமாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். 1000 gram is equal to 1 kilogram. அப்போ 1000ஆல் என்ன செய்யணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். 1000ல் எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்குது. ஸோ பின்னாடி இருந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1, அதுக்கப்புறம் 0 0 இருக்குது. ஸோ அதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. 16 gram. ஸோ 1 kg and 6 gram. That is the right answer. ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இஸ் த ரைட் ஆன்சர். டிஸ்கவுண்ட், மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை சப்ட்ராக்ட் பண்ணால் டிஸ்கவுண்ட் என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஒரு கடையில் மார்க்கெட் ப்ரைஸ் 300 அப்படின்னு போட்டு வச்சுருக்குறாங்க. 100 டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குவீங்க? 300லேருந்து 100 கழிச்சா 200 ஆச்சு. 200 கொடுத்து வாங்குவோம். அப்போது இதுதான் டிஸ்கவுண்ட்டு. டிஸ்கவுண்ட் வேணும்னா என்ன செய்யணும்? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். எஸ், ஃபிஃப்த் கொஸ்டின், an equilateral triangle is acute angled triangle. acute ஆங்கிள்னால் என்ன அர்த்தம்? லெஸ் தென் 90 டிகிரியை தான் நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளில் எல்லா ஆங்கிள் வேல்யூமே எவ்வளோ இருக்கும்? 60 டிகிரி இருக்கும். அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ 60 டிகிரி வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் தான். எல்லா ஆங்கிளுமே 60 டிகிரியாக இருக்கிறதுனால நம்ம அதை அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். எஸ், ஃபில்லிங் த பிளான்ஸ் போகலாம். The difference between two successive odd number. 2 ஆட் நம்பருக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆட் நம்பர்னால் என்னது? 1 3 5 7 9 அப்படின்னு போகிறதுக்கு பேர் தான் வந்து என்னது? ஆட் நம்பர். ஈவன் நம்பர்னால் என்னது? 2 4 6 8 10 இப்படி போயிட்டு இருக்கிறது தான் ஈவன் நம்பர். ஸோ 2 ஆட் நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க? 2. எந்த 2 ஆட் நம்பருக்கு இடையில டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருந்தாலும், எந்த 2 ஆட் நம்பராக இருந்தாலும் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 2ஆக தான் இருக்கும். அதே மாதிரி 2 ஈவன் நம்பருக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸும் 2 தான். அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாலும் 2 தான். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் 2. The LCM of 3 and 9 is 9. Then their HCF. ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா படிக்கணும். எல்சிஎம்மையும் ஹெச்சிசிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணுறது அந்த 2 நம்பரை கொடுத்துருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும்.
ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், இன்னொரு நம்பரை ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிசிஎஃப்பையும் எல்சிஎம்மையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ தெரிஞ்ச வேலையெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? இப்போது ரெண்டு நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 3 and 9. இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, 9 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். அதோட ஹெச்சிசிஎஃப் என்னன்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 9 அடுத்த சைடு போனால் என்னாகும், டினாமினேட்டருக்கு வரும். ஸோ 9 வந்து இங்கே வந்துடும். இப்போ இந்த 9 கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 9 இங்கே எழுதிடலாம். இப்போ இந்த 9 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ஹெச்சிசிஎஃப் வந்து என்னவா கிடைக்குது, 3ன்னு கிடைக்குது. ஓகே ரைட், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ வந்து 3. ஓகே, 2 days ஹவு மெனி ஹவர்ஸ் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். ஒரு நாளைக்கு 24 hours, அப்போ 2 நாளைக்கு 48 hours. 24 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் தான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி 48 வருதான்னு செக் பண்ணு. ஓகே, ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட் இன் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ் தான் ஆன்சர். சம் ஆஃப் 3 angles இன் எ ட்ரையாங்கிள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ரொம்ப ஈஸி, 180 degree. ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். இஃப் த நம்பர் இஸ் டிவைடட் பை 6 then it must be divided by 3. 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரூ தான் இந்த ஸ்டேட்மெண்ட். டிவிசிபிலிட்டி ரூல், டிவிசிபிலிட்டி ரூலுக்குன்னு வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. எல்லா டிவிசிபிலிட்டி ரூலும் ரொம்ப தரவாக தெரியணும். ஸோ 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பரும் கண்டிப்பாக 3ஆல் என்ன செய்யும் அப்படின்னா டிவைட் ஆகும். ஓகே, மீனா பாட் 250 ml ஆஃப் பட்டர் மில்க் விச் இஸ் ஈக்குவல் டு 2.5 liter. இது செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். 250 ml அப்படின்னா அது 1 லிட்டரோட கம்மி. 2.5 liter அப்படின்னா 2.5 லிட்ரு. அப்போ இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சேம் கிடையாது. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 12 வந்து ஃபால்ஸ். A pair of prime numbers whose difference is 2 is called twin primes. எஸ், இது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. இது ஒரு ஃபார்முலா மாதிரி தான் படிச்சுக்கணும். இந்த நம்பர் 57 and 69 ஆர் கோ ப்ரைம்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். 57க்கும் 69க்கும் 1 தவிர வேறு எந்த காமன் ஃபேக்டரும் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள், 57 3ஆல் டிவைட் ஆகும், 69ம் 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 1 தவிர இன்னொரு காமன் ஃபேக்டர் வந்துருச்சு. அப்படி வந்துருச்சுனாலே அது கோ ப்ரைம் கிடையாது. 5 PM இஸ் டினோட்டட் as 17 hours. கரெக்டு தான். பிஎம்மில் இருந்தால் என்ன செய்யணும், பிஎம்மில் இருந்தால் தான் 12ன்னு எழுதிக்கிட்டு 12 கூட இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஸோ பிஎம், ஏஎம்னா அது அப்படியே இருக்கும். பிஎம்னா மட்டும்தான் 12 கூட இந்த வேல்யூவை ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 17. 17க்கு அப்புறம் ஏஎம் பிஎம்னு எழுதக்கூடாது, ஹார்ஸ் தான் எழுதணும். ஸோ திஸ் ஆன்சர் இஸ், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். பார்ப்போம். 9:55. 9:55னா நம்ம என்ன சொல்லுவோம், தமிழில் என்ன சொல்லுவோம், 10 மணி ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. ஸோ அப்படியே அது இங்கிலீஷில் 5 minutes to 10. ஸோ this is the question number 16. ஆன்சர் ஃபார் question number 16. 11:50. இதுவும் அதே மாதிரி தான், 12 மணி ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்குது. ஸோ this is 17. ஓகே, 4:15 அப்படின்னா என்ன அர்த்தம், 4 மணி முடிஞ்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைட், 4:15. ஸோ இதுதான் 18. 4:15 அப்படின்னா என்ன அர்த்தம், 4 மணி முடிஞ்சு 15 நிமிஷமும் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். 7:45 அப்படின்னா 7:45. 8 ஆகிறதுக்கு இன்னும் 15 minutes இருக்குது. 7:45னா 8 ஆகிறதுக்கு இன்னும் 15 minutes இருக்குது. ஸோ திஸ் இஸ் 19. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் 2:20. 20 minutes past 2. 2 மணி ஆகி மறுபடியும் ஒரு 20 minutes ஆயிடுச்சு. ஸோ த கொஸ்டின், திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. எஸ், தட்ஸ் ஆல். 1லேருந்து 20 வரைக்கும் எல்லா 1 வேர்ட்ஸுக்கும் ஆன்சர்ஸ் ஒரே வீடியோவில் பார்த்தாச்சு. 2 mark 5 marksக்கு சொல்யூஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.